கன்னி தெய்வ வழிபாடு. இந்த கன்னி தெய்வ வழிபாட குறிக்கக்கூடிய கிரகம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா சுக்கிர பகவான். நம்ம ஜாதகத்துல சுக்கிரன் நல்ல நிலைமையில இருக்கணும், அதாவது ஆட்சி பெற்று உச்சம் பெற்று மூல திரிகோணத்துல இருக்கும் பொழுது சுக்கிரன் நல்ல வலிமையா இருக்கிறாரு அப்படிங்கிறத சொல்லலாம். ஒருவேளை சுக்கிரன் வந்து கெட்டு போயிட்டாரு, அதாவது அஸ்தங்கமாயிட்டாரு, நீசமாயிட்டாரு, வக்ரமாயிட்டாரு, அது இல்லாம விருச்சகம், கன்னி, கும்பம், கடகம் இந்த ராசிகள்ல சுக்கிர பகவான் இருக்கும் பொழுது அவர் வந்து பலம் இழந்து இருக்கிறாரு அப்படிங்கிறத குறிக்குது. அப்ப இந்த சுக்கிரன் வந்து பலம் இழந்து இருக்கும் பொழுது அவங்க வீட்டுல வந்து ஒரு கன்னி தெய்வ வழிபாடு இருக்கு அப்படிங்கறத சுட்டி காட்டுது. அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, அந்த காலத்துல நம்ம பெரியவங்க சொல்லி கேள்விப்பட்டிருப்போம், ஒரு வயசுக்கு வராம கல்யாணம் ஆகாத ஒரு குழந்தை 12 வயசுக்குள்ளார இறந்திருக்கும், அதை வந்து நம்ம வீட்டு சாமியை எடுத்து வச்சு கும்பிடணும் அப்படிங்கிறத சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதை தான் நம்ம கன்னி தெய்வம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்ப இந்த கன்னி தெய்வ வழிபாடு சுக்கிரன் பாதிக்கப்பட்டவங்க கண்டிப்பா எடுத்துக்கணும். அப்படி எடுத்துக்கல அப்படின்னாக்கா அவங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயத்திலயும் சரி, பெண்கள் சார்ந்த விஷயத்திலயும் சரி, அவங்க வழி வழியா பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும், திருமணத்துல தடை ஏற்படும் அப்படிங்கிறத சொல்லலாம். அப்ப சப்த கன்னிமார் அப்படின்னு சொல்லக்கூடிய கன்னி தெய்வங்களை இவங்க வழிபடுறது ரொம்ப அவசியம். அதாவது தை மாதம் 1ஆம் தேதி, ஆடி மாதம் 1ஆம் தேதி, வருடத்தில் 2 தினங்கள் வருது. இதுல 2ல ஏதாவது ஒரு தினத்தை வந்து நம்ம கன்னி தெய்வ வழிபாடா எடுத்துக்கும் பொழுது அவங்களுக்கு சுக்கிரன் நல்ல பலப்பட்டு அவங்களுக்கு சுக்கிரனுடைய காரகங்கள் அனைத்துமே வந்து பழுதுபடாமல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு.